ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வால் டெக்கார் தான் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் 2 கலர் ஷீட் எடுத்திருக்கேன். ஒன்று ரெட்டு, இன்னொன்று க்ரீனு. ஸோ இப்போ நான் ரோஸ் ஃப்ளவர் மாதிரி தான் பண்ணலான்ட்ருக்கேன். அதனால் இந்த ரெட் கலர் ஷீட்டை 4 செக்ஷனாக கட் பண்ணியிருக்கேன். அதில் நான் 2 செக்ஷன் தான் இப்போது யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரோல் மாதிரி நம்ம ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு லீஃப் வேணும் இல்லையா, இந்த மாதிரி க்ரீன் கலர் ஷீட் எடுத்து நான் அதில் லீஃப் மாதிரி டிசைன்ஸ் பண்ணி அதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். லீவ்ஸ் எம்டியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, லீவ்ஸ்க்கான வெயின்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு க்ரீன் கலர் பென் எடுத்து இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி விடுறேன். நம்ம நார்மலாக வரைகிற மாதிரி தான். ஸோ இப்போ என்னென்னா ஃப்ளவர் மேக் பண்ண டைம் வந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த இந்த ரோல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றிக்கிட்டே வந்து எண்டில் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்டில் நம்ம க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 2 ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு ஃப்ளவரையும் எடுத்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளவர். இப்போ இந்த ஃப்ளவர் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் சுற்றும்போது கொஞ்சம் டைட்டாக அதை ரோல் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் எண்டில் கையை கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா அதுவே ஃப்ளவர் மாதிரி பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளவர்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக நான் இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நமக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சிம்பிளான ஒரு டிசைன் தான் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிகிட்ருக்கேன். ஃபெவிபாண்டுமே ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்புறம் இன்னொரு சின்ன சப்போர்ட்டிவ் உங்களுக்கு வேணும் இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி 2 ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்து வேர்ட்டிக்கலாக வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு, லீஃப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாட் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் எடுத்து பாட் ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஹாஃப் சைஸ் இருக்க பார்ட் மாதிரி தான். ஏன்னா அந்த கார்னரில் நம்மளால் அவ்வளோதான் ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெம்லாம் வேணும் இல்லையா, அதனால் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ், க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டெம் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த டெக்கார் செய்யும்போது சிம்பிளாக தான் இருந்தது பார்க்கும்போது. பட் எல்லாம் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். குட்டீஸ் கூட ஈஸியாக செய்ய முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாலே இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டியாச்சு. அப்புறம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்ததுன்ட்டு ஒரு குட்டியாக இந்த பட் எஃபெக்ட் வேணுன்றதுக்காக குட்டியாக இன்னொரு ஃப்ளவர் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் லீவ்ஸ் எல்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நானே அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு பார்த்துட்ருந்தேன். இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். லீவ்ஸை ஃப்ளவர்ஸ்க்கு கீழே 2 சைடும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு எங்கே வச்சா நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கும் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.